Nobody is made for each other in this world. யார் ஒருவர் இன்றைய நாள் பிசினஸ் நல்லா போகுதுங்கிறத பத்தி கவலைப்படுறாரோ அவர் பிசினஸ் மேனே கிடையாது. உங்களுடைய பெரிய சொத்தே உங்களோட ஐடியாலஜி தான். என் நண்பன், என் தோழன் அப்படின்னு அன்செக்யூர்டு லோன் என் கையில இந்த 10 லட்சத்தை அவனை நம்பி கொடுக்குறேன். அப்படியே நம்பி கொடுக்குறேன். நம்பி கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுவீங்க. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பலன்கள் பார்க்க போறோம். வழக்கமாக கிங் டிவியில 2025 நடக்க போகிற அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் போன்றவற்றையே கேட்டு ஒரு ஹார்ட்வேராக போயிட்டு இருந்தவங்க காதுகளுக்கு கிங் டிவி ஒரு முடிவெடுத்திருக்கு. இனிமே தினசரி காலையில் இந்த மாதிரியான விஷயங்கள், நம்பிக்கைகள் சார்ந்த, வாழ்க்கைக்கு முக்கியமான, நெறிப்படுத்தக்கூடிய, ஆன்மீகத்திலேயே நம்மளை நெறிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் டெய்லி காலையில் ப்ரெசென்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலை இது போன்ற பதிவுகள் வரும், கேளுங்க. அவ்வகையில் புத்தாண்டிலிருந்து மங்களகரமாக தொடங்கலான்னு ஒரு முடிவு. ஸோ 2025 புத்தாண்டு உங்களுக்கு மலர்ச்செண்டுகள் கொண்டு வருகிறதா? உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சவங்களோட உங்களை சேர்த்து வைக்க போதா? லவ் மேரேஜ் ஓகே ஆகுமா? குருஜி எனக்கு குழந்தையே இல்லை, குழந்தை ஓகே ஆகும், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்குமா? அதெல்லாம் விடுங்க. பிஸ்னஸ்ங்க, பிஸ்னஸ் ஓடவே மாட்டேங்குதுங்க சார். ஒரே திருஷ்டி சார், எங்கே போனோம்? இப்படி எல்லார் குடும்பத்திலும் எல்லா பிரச்சனைகளும். அதில் 2025 நமக்கு நல்லது நடக்குமா சார்? ஒவ்வொரு வருடத்தையும் நம்ம இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த வருடம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம தமிழ் இலக்கியங்களில் உண்டு. அவ்வகையில் ஒவ்வொரு வருடத்தையும் சென்றது நீ மீளாது, இனி சென்றதையே சிந்தை செய்து கொண்டு கொன்றளிக்கும் குழியில் வீழ வேண்டாம்லாம் சொல்லுவார் பாரதியார். அந்த மாதிரி நடந்து நடக்கணும். 2024 ஆச்சு, போச்சு, முடிஞ்சு போச்சு. திரும்பி பார்த்தா எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல, எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. 2025 இனி யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போகிறோம்? நம்ம சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். இதெல்லாம் உங்களுக்கு யோகம். ஸோ ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் ராசியாகப்பட்ட மேஷராசி. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு 12ஆம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். 11ஆம் வீட்டில் ராகு பகவான், 3ஆம் வீட்டிலே குரு பகவான், 12 குடையவன் 3ஆம் வீட்டில் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. சார் விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் சாதாரண ஒரு போஸ்டிங்கில் இருந்தேன், நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன், நான் இந்த மாதிரி இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் ப்ரொமோஷன் கிடச்சி, இப்போ நான் தான் ஓவரால் ஹெட் ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள். இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு சும்மா சாதாரணமாக நடக்கும். விபரீத ராஜயோகம். அதே மாதிரி 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வியாபாரத்தில் புதிய புதிய விஷயங்கள், ஏற்றங்களை, மாற்றங்கள் எல்லாம் தருவார். 11ங்கிறது உங்களுக்கு நண்பர்கள், லாபம் போன்ற விஷயங்கள் என்பதால் பிக் மணி லாபி கிரியேட் ஆக போகுது. சார் மணி லாபி கிரியேட் ஆகுதுன்னா எப்படின்னா, அப்போ மணிக்குன்னு ஒரு கதவு இருக்கு போல இருக்கு, அது நமக்கு திறந்துக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மணி லாபி இஸ் நத்திங் பட் என்ன, பணம் வருவதற்கான விதைகளை நாம் ஊன்றி கொண்டிருக்க. இந்த வருடம் என்னுடைய டார்கெட் பணம் வருவதற்கான விதைகளை நான் ஊன்றி செல்ல போகிறேன். அடுத்த வருடம் இது எனக்கெல்லாம் பணமாக மாறி வரும் போன்ற என் நம்பிக்கைகள் தான். ஸோ அந்த மேஷராசிக்காரர்கள் தான் போகிறதுக்கான பாதை. சார் நான் நல்லா செஃப் பண்ணுவேன் சார். சார் நம்ம எல்லாருமே செஃப்பு. நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் பெரும்பாலும் 180% ஆண்கள் வீட்டில் செஃப்பாக இருக்காங்கன்னு ஒரு அறிக்கை சொல்லுது. அவ்வகையில் இவங்களுக்கு ஸ்பெஷலாக நல்லா குக் பண்ண வரும் மேஷராசிக்காரர்கள். ஸோ அவ்வகையில் நம்ம வாழ்க்கையை நம்ம வடிவமைக்க போகிறோம். நான் நல்லா செக் பண்ணுவேன் சார். எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடைச்சதுன்னா நான் நல்லா பண்ணுவேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நான் படிச்சிருக்கேன் சார். நல்லா கார் டிரைவ் பண்ணுவேன் சார். எனக்கு மட்டும் ஒரு 4 கார் என் ட்ராவல்ஸில் இருந்ததுன்னா நான் தான் சார் ஜெயிக்க போகிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ட்ராவல்ஸு, கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தருவார் என்றால், உங்களுக்கு இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்கி தருவார்.
இல்லற வாழ்க்கையில் சந்தோஷங்களை உண்டாக்கி தருவார். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் தேவையே இல்லாமல் பிரிஞ்சிருக்கும் தான் அதிகம். என்னன்னே தெரியாது, சும்மாவே பிரிஞ்சிருப்பான். கேட்டிங்கன்னா வேவ்லேருந்து செட் ஆகலை. நல்லா புரிஞ்சுக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், மனதில் எழுதி வச்சுக்கோங்க. நோபடி இஸ் மேட் ஃபார் ஈச் அதர் இன் திஸ் வேர்ல்டு. உலகத்தில் மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒன்று இருந்ததுன்னா அது போர் அடிக்கும் சார். உங்கள் மனைவி அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை புரிந்து கொண்டவள் உங்கள் மனைவி. உங்கள் மனைவியை புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். யாருமே இந்த உலகத்தில் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தில் உங்கள் டேஸ்ட் வேறு, அவங்க டேஸ்ட் வேறு. அப்போது 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இது போன்ற விஷயங்கள்லாம் சரி பண்ணி உங்களை ஒன்றா சேர்த்து வைக்கப்படுறார். அப்படியே உங்கள் காதலை நினச்சி வருந்துவீங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு சார், நீதிபதி தீர்ப்பே கொடுத்துட்டார் சார், இந்த மாதிரி சட்ட ரீதியாக பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டார் சார். அதே நீதிபதிட்டு நீங்கள் போய் சொல்லுங்கள், சார் சட்ட ரீதியாக நீங்கள் பிரிஞ்சது என்னமோ உண்மைதான், அந்த நேரத்தில் நான் அப்படி சொல்லிட்டேன், இப்போ என்னமோ என் ஒய்ஃப் ஞாபகமாகவே இருக்குது சார், நான் சேர்ந்து வாழலாமா சார்னு கேளுங்க. ஆன்லைனில் பதில் சொல்லுவாரான்னு எனக்கு தெரியாது. ஆஃப்லைனில் அதே நீதிபதி என்ன சொல்லுவார், போடா போய் சந்தோஷமாக இருறான்னு சொல்லுவார். உலகத்தில் எல்லா மதங்களும் காதலை வலியுறுத்துகின்றன, எல்லா நூல்களும் காதலை வலியுறுத்துகின்றன. பிரிஞ்சிருந்த சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தான் மிச்சம் இருக்கும். அவ்வகையில் மேசராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் திருமணம்லாம் கைகூட போகுது. 12இல் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்போ என்ன, மேசராசிக்காரர்கள் காதலை வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும்? ஆஹா என் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, அந்த மாதிரி தான். நான் வேணும், நீ தான் வேணும், அப்படி இருக்கும் உங்கள் லவ். உடனடி அந்த இன்ஸ்டன்ட், அந்த ஸ்பான்டானியஸ் லவ்வாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மேசராசிக்காரர்கள் வேறெல்லாம் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனால நண்பர்கள் விஐபி சந்திப்பு. சார் நம்ம நட்பு வட்டாரத்தை எப்பயுமே மாற்றணும், நம்ம நட்பு வட்டாரத்தை அடுத்த லெவல் கொண்டு போகணும். சார் என்னுடைய நட்பு வட்டாரம் இந்த லெவலில் இருக்குது சார், நான் தொடர்ந்து இந்த மாதிரி பிரயாணிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன், அங்கே எனக்கு புதிய பல நண்பர்கள் கிடைப்பாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி உங்களுடைய சங்கத்தில் இணைந்து உங்களுடைய குழுவில் இணைந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார், இதில் நான் காசு பணத்துக்காக உங்கள் குழுவில் செயல்படலை சார், இதன் மூலிமா எனக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நம்பிக்கையில் நான் வந்திருக்கேன் சார். இதுதான் முக்கியம், நல்லா புரிஞ்சுங்க. யார் ஒருவர் இன்றைய நாள் பிஸ்னஸ் நல்லா போகுதுங்கிறத பற்றி கவலைப்படுறாரோ அவர் பிஸ்னஸ் மேனே கிடையாது. எதிர்கால பிஸ்னஸ்க்கான விதைகளை இப்பயே ஊன்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நல்ல பிஸ்னஸ் மேன். இந்த அடிக்கடி இது மனதில் வச்சுக்கோங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு 10 வருஷத்துக்கான ரோட் மேப்பை இப்பயே போட்டுருவார். இப்போ நீங்கள் இந்த வருஷம் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும், நீங்கள் கட்டடம் கட்டுவீங்க, அடுத்த வருஷம் அதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து போகிறதுக்கான இந்த விஷயங்கள் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்துடுவார். ஆக மேஷராசிக்காரர்கள் மிகுந்த சந்தோஷங்களை பெறுவீர்கள். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 3, 4, 5, 6, 7 பார்க்கிறார். திருமண யோகம். ரொம்ப நாளாக லவ் காதலிக்கிறேன் குருஜி, ஆனால் எனக்கு ஒரு கல்யாணம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, அது ஏன்னே தெரில. கல்யாணத்துக்கு எனக்கும் ரொம்ப தூரம், ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன், கனடா போகணும், அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறேன். சார் சில பேர் பிறந்ததுலேருந்து ஆசைப்படுவாங்க, நான் அந்த கண்ட்ரி போகணும், இந்த கண்ட்ரி போகணும், ஆனால் அது நடக்கவே நடக்காது. அது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தருவார் குரு பகவான். 7ஆம் வீட்டில் இருக்கிற 7ஐ பார்க்கிறார். அதே மாதிரி 3ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக மேஷராசிக்குரிய 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் ஏற்படும். சார் நான் ஒரு கடையில் போய் வாங்க போனேன் சார், நான் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஏசி வாங்கினேன், இந்த மாதிரி இவ்வளோ செலவாச்சு, 15,000 20,000 ஆச்சு. அப்போ ஒரு ஸ்லோகன் கான்டெஸ்ட்னாங்க, நான் எழுதி போட்டேன், இதெல்லாம் நமக்கு உழுவுமான்னு நினச்சி எழுதி போட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கார் விழுந்துருச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பைக் விழுந்துருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம். நீங்கள் எதிர்பார்த்து போனது ஒன்று, உங்களுக்கு கிடைச்சது ஒன்று போன்ற எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தால், குரு 11ஆம் வீட்டை ராகுவை குரு சண்டால யோகம் உண்டாகிறது. குரு சண்டால யோகம் 11ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உண்டாகி என்ன ஏற்படுகிறது என்றால், விரிந்த யோசனைகள், இன்னோவேட்டிவ் தாட்ஸ், டிஜிட்டல் தாட்ஸ். சார் என் கடை பேர் வந்து கவிதா தோசை கடை, கவிதா தோசை கடை நான் வந்து எழுதி பேம்ப்ளெட் கொடுக்குறேன் சார், என் கண்ணு முன்னாடி இந்த பேம்ப்ளெட்டை படித்து கீழே போட்டு போகிறான் சார் ரோட்டில், நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் சார், கவலைப்படாதீங்க. டிஜிட்டலாக இன்ஸ்டாவில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுங்கிற ஐடியா உங்களுக்கு வரும். எப்படி அதுக்கு ஒரு லோகோ வச்சு
அதை எப்படி ப்ரமோட் பண்ணால் எப்படி டின் டின் டிடின் அப்படின்னு எப்படி அழகாக ஒரு விளம்பரம் மாதிரி பண்ணி எப்படி அதை பண்ணுறதுங்கிற ஐடியாலஜி உங்களுக்கு வரும். சார் நல்லா புரிஞ்சிங்க, உங்களுடைய பெரிய சொத்தே உங்களோட ஐடியாலஜி தான். உங்களுக்கு ஐடியாலஜி நல்லா இருந்ததுன்னா உங்களை அசைச்சிக்க யாராலையும் முடியாது. ஸோ அப்போது உங்களுக்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு ஐடியாலஜி தருவார். ஆக மேசராசிக்காரர்களுக்கு அசுப பலன் என்று எதுவுமே இல்லை. மேசராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாட போகிறீர்கள். ஒரே ஒரு சின்ன கெட்ட விஷயம் இருக்குது, அதை மட்டும் கேட்டுக்குங்க. என் நண்பன், என் தோழன், என் பொண்டாட்டியோட தம்பி இவன் கேட்டான் அப்படின்னு அன்செக்யூர்டு லோன் என் கையில் இந்த 10 லட்சத்தை அவனை நம்பி கொடுக்குறேன். எப்படியே நம்பி கொடுக்குறேன். நம்பி கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க. அதனால் நம்பி மட்டும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வாங்காமல் படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது, நம்ம காசு தர்றது போன்ற வீர விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா இருக்கிற காசும் போயிடும். அதே மாதிரி ஜாமீன் எடுக்கிறது, இந்த மாதிரி குற்றச்செயல்கள் எதுக்காக துணை புரிகிறது, இன்னொருத்தருக்காக ஜாமீன் ஏற்றுக்கிறது, நான் அவனுக்கு பொறுப்புங்கிறது, இந்த மாதிரி சேட்டை எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் தேவையில்லாத வேலையை, தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். இந்த மாதிரி தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்து மாட்டிக்காதீங்க. மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் இறைவன் தருகிறார். நீங்களா போய் எதுலையும் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லது. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.